இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, மனைவி விட்டுட்டு போயிடுச்சு. இங்கிட்ட அம்மாவுக்கு எனக்கு தெரியல. வகுறு முன்னால் இருக்கே. 2010 தூக்கு போட்டேன், காப்பாற்றிட்டாங்க. 15 நிமிஷம் தொங்கி இந்த உயிர் போகும். மனைவிட்ட குருண மருந்து கேட்டேன் சாமி, கேட்கல. அவள் கண்ணு தெரிஞ்சவ. கருவில் உன்னை பிச்சை எடுக்க வைக்கணும் பாரு, சவால் விட்டு என்னை பிச்சை எடுக்க வச்சான். திருப்பூரில் சவால் விட்டு என்னை பிச்சை எடுக்க வச்சான். இது பிச்சை எடுக்கிற தொழிலாகி போச்சு, இதே தொழிலாகி போச்சு. நான் உங்களமாக பாட்டு பாட எப்படி கற்றுக்கிட்டீங்க? பாட்டு பாட ஒரு ஆர்வம் தான் சாமி. சின்ன வயசுலேருந்து ஆர்வம் தான். எனக்கு தொழிலில் கற்றுக்கலான்ற ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, கீபோர்டு வாசித்து பழகலான்ற ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு நாடகத்துக்கும் போனேன். அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த நாடகத்துக்கு போகிற வேலையை விட்டேன். 2010 இந்த ஆர்வம் பாட்டு பாடக்கு வந்துச்சு. முன்னாடி தலையது வாழன்னு தெரியாமல் நான் பாட தன்னால் பாட்டு போவேன். அப்புறம் எங்கள் ஆளுகளோடு சேர்ந்து வண்டியில் பாட்டு பாட, இப்படித்தான் பாடணும் அப்படித்தான் பாடணும், ஐபிஎல்ல ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டாக கேட்டு 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 மனப்பாடம் பண்ணி இத்தனை பாட்டு பாடுறேங்க. ட்ரெயினில் வியாபாரம் வச்சுருக்கேன், பொம்மை வியாபாரம் வச்சுருக்கேன், ஊசி பின்னுக்கெல்லாம் விற்பேன். இதெல்லாம் எனக்கு வியாபாரம் தெரியும். இதெல்லாம் எனக்கு மன திருப்தியே தரல. இந்த பாட்டு ஒன்று தான் என் மனவேதனையும் போக்குது. சாக நினைச்சாலும் சாகுவில்லை. கண்ணித்திராங்க வாழ்கிற வாழ்க்கை பயங்கர குடும்ப சாமி. வானத்தை போல மனம் வளைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் வேறு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நம்ம தினம் வாழ்க்கையில் ஒரு சிலரை கடந்து வருவோம். ஒரு சிலர் நின்றுட்டு டீ கடையில் டீ குடிக்கும் போது, இல்லை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலரை பார்ப்போம் இல்லையா? அவங்கள நம்ம கடந்து போகிற ஒரு நபராக மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அவங்க நமக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்கக்கிட்ட பேசினா தான் தெரியும். இல்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத அவங்ககிட்ட பேசினா தான் தெரியும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துட்ருப்போம். இருக்கிற இடத்துல எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலுமே அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை குறை சொல்கிறவங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில நபரை பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிளெஸ்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு சிலரை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நபரை தான் நான் இன்றைக்கி சந்தித்தேன். ஒரு டீ கடையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நபர் சைடில் நின்றுட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருந்த ஒருத்தர். அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாகவும் இருந்தது. ஸோ அதனால் அவர் இன்றைக்கி நம்ம ஷோவுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சக்திவேல்ண்ணா, சொல்லுங்கள் சார். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ தானே உங்களை பார்த்தேன் டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் பாடினது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எங்கேருந்து நான் வரீங்க? உங்கள் சொந்த ஊர் இதெல்லாம்? நான் சொந்த ஊர் கரூர் மாவட்டம் ஈசன் தஞ்சாமி, சுக்காம்பட்டி. அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ இந்த வருஷத்தோட 22 வருஷம் ஆச்சு. 2021 கல்யாணம் ஆச்சு. 2022 மனைவி விரிஞ்சு என்னை மாமனார் வெட்டுற அழுத்திக்கு வச்சு விட்டாங்க. எதனால் பிரிஞ்சாங்க உங்களை விட்டு? அதாவது திருப்பூரில் வேலை வாங்கி தரணும்னு சொல்லி கூட்டி போய் 2022 வேலை வாங்கி தரணும்னு கூட்டி போய் கடைசியில் என்னை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு அவங்க அக்கா கொழுந்தனாரோட ஓடி போயிட்டாங்க. கடைசியில் இங்கே பார்க்குறப்ப இவங்களும் கூட்டு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மாமனாரை வெட்டி போட்டேன் ஆத்திரத்தில். நீங்கள்? ஆமாம். அவர் 2 மாதம் கழிச்சு தான் செத்தார். காப்பாற்றி நினச்சா காப்பாற்றிருக்கலாம். இருந்தாலும் வெட்டுனால அந்த கொலை பலி என் மேலே விழுந்துருச்சு. மனைவி 2003 சேர்ந்தாங்க. 2004 பையன் பிறந்தான். 2006 பொண்ணு பிறந்துச்சு. 2010 பழி வாங்குறேன்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்ச வெள்ளோட்டு முருகனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. எப்படின்னு அவங்கள சமாதானம் பண்ணி கூட, ஏம்மா ஏன் உங்கள் ஒப்பன் ஓட்டுக்கு என்னை பழி வாங்குறதுக்கு ஓடுற? எனக்கு தான் கண்ணு தெரியாமையே போயிடுச்சுல. இதுக்கு மேலே இருந்து நான் என்னத்தை நான் சாதிக்க போகிறேன்? உங்கள் ஒப்பன் ஓட்டுனதுக்கு எனக்கு குருண மருந்தை கூட நான் தின்னு ஓட்டு சாகுறேன். நீ நல்லா இருமான்னு கூட சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. என்னை பண்ணாத சித்திரவதையெல்லாம் கிடையாது. இப்போ இந்த வருஷத்து வரைக்கும் என்னை பண்ணாத சித்திரவதையெல்லாம் கிடையாது. அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. எனக்கு அப்போ சமைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்கிட்ட ஹோட்டல்களில் சாப்பிட, தண்ணி அடிக்க, இப்படிமாவே என் காலத்தை 2018 வரைக்கும் ஓட்டினேன். 2019 20க்கு மேலே தான் குடிக்கிறது தப்பு, இதுக்கு மேலே கொஞ்சம் மனுஷனாக 2020 இப்போ இந்த 2024 வரைக்கும் குடிக்காமல் இருக்கேங்கண்ணா. ஏதோ பாட்டு பாடிட்டு போகிறேன். பார்க்குறவங்க ₹1 ₹2 ₹5 ₹10 அப்படி போடுவாங்க. அதை வச்சு நான் ரூம் வாடகை சாப்பாடு செலவு போக மிச்சத்தை நான் செலவு பண்ணிட்டுருக்கேன். ஜாமியாக வகுத்து பொழப்ப அன்றாடு பார்த்துட்ருக்கேன்.
எங்கள் அம்மாவையும் காப்பாற்றிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு? ஒரு நாளைக்கு 400 கிடைக்கும், 500 கிடைக்கும், சமயத்தில் 1000 கூட கிடைக்குங்க. இன்னும் என் நேரம் நல்லா இருந்துட்டு 1500 கூட கிடைக்குங்க. இன்னும் இப்போ நீங்கள் தங்கி இருக்கிறதெல்லாம் எங்கே? சேப்பாக ஸ்டேடியம் ராபின் கெஸ்ட் ஹவுஸு. ஊருக்கு இப்படி போய் தங்கிக்குவோம். ஊருக்கு போய் தங்கிக்குவேன். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரம் கட்டி உக்காந்துக்குவோம். வெயில் கொஞ்சம் கொஞ்சம் குளுக்குன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் 4 மணிக்கு மேலே போவோம் லைனில். அப்போ 500 600 கிடைக்கும். ரூம் வாடகோ சாப்பாடு செலவோ மிச்சத்தை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் வாடகைலாம் எவ்வளோ ஆகுதுண்ணே ஒரு மாதத்துக்கு? ஒரு நாளைக்கு 400 வருங்க. மாதத்துக்கு 12,000 வந்துடுது. மாதத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில இடத்துல ரூம் கிடைக்காது, ஒரு சில இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்குவோம். ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கிறப்ப போலீஸ்காரங்க எந்த ஊர் போகிறான்னு கேட்பாங்க. ஐயா நான் இந்த மாதிரி வந்து இப்போ படுக்கிறதுக்கு வழி இல்லையா, வெளியே போகணுன்னு சொல்லி கூட விரட்டி விடுவாங்க ஒவ்வொருத்தர். ஒவ்வொரு போலீஸ்காரங்க இறக்கம் உள்ளவங்க சரி ஓரமாக படுத்துக்கே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்களோட அதிர்ஷ்டம் அப்படி ஓரமாக படுத்துக்க சொல்லி விட்டாங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனோட படுத்துக்குவோம். உங்களுக்கு எப்படிண்ணே பார்வை போச்சு? எப்போ போச்சு? எனக்கு 13 வயசு. எனக்கு 13 வயசுல நான் 7வது வரைக்கும் படித்தேங்கண்ணா. 7வது வரைக்கும் படித்தா அப்போ போர்டில் எழுதி போகிறேன், எழுத்து தெரிலன்ற ஒரே காரணத்தினால நான் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுட்டேன். அப்போ நம்ம 1991 பள்ளிக்கூடத்தை விட்டு நின்னோன்னா அப்படியே வேலைக்கு போக மூட்டை எடுக்க இப்படிமாக இருந்தேன். 2022 வியாபாரத்தை தொடங்கினுங்கண்ணா. என்ன வியாபாரம் பண்ணி? சணல் வியாபாரம் 2022. அதுலேருந்து என் வாழ்க்கை ஓகோன்னு போச்சு. மனைவியும் வந்து சேர்ந்துச்சு. வியாபாரமும் நல்லா கண்ணாடி. இப்போ என் பேர் வந்து எனக்கே மறந்துச்சு. என் பேர் வந்து பி சக்திவேலு. ஆனால் என்னை எல்லாரும் கூப்பிட்றது வந்து கண்ணாடின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரியாத ஆட்களே இல்லை. எதனால் இந்த பார்வை போச்சுண்ணா? கண்ணுக்கு வர நரம்பாட்டு. அதாவது எங்கள் அம்மாவுக்கு இருந்துருச்சு, எங்கள் சின்னம்மாளுக்கு எங்கள் சின்னம்மாளுக்கு இருந்திருக்கு, எங்கள் மாமனுக்கு இருந்திருக்குது. இப்படி பரம்பரை வந்ததுனால எனக்கு அந்த தாக்கிடுச்சு. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேர். சரிங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க? ஒரு ஆள் வந்து திருப்பூர் இருக்காரு, ஒரு ஆள் வந்து இங்கே எங்கள் ஈசன்ல இருக்காரு, பந்தல் போடுற வேலை. சரிங்க. அவங்களே யாரும் என்னையும் பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்த்துக்கிறது இல்லை? யாரும் பார்க்க மாட்டாங்க. அக்கா 2 பேர் இருக்காங்க. அக்காவும் யாரும் எங்களை வந்து என்னை வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கண்ணா? எனக்கு பையன் 1 பொண்ணு 1. அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ? அவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ மயம் வந்து காலேஜ் போகிறானா போகலன்னு தெரியலன்னு இந்த 2023 நான் விரட்டிட்டேன். சரிங்க. அவங்க யாராவது பார்க்குறாங்களா? அவங்கள வந்து யாருமே வர்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு கண்ணு. ஏன் அப்படி ஒரு வெறுப்புண்ணா குடும்பம்? அதாவது நான் ஏன் முன்னாலே அவங்க இன்னொரு சேர்த்துருந்தவனை கூட்டி கொண்டாந்து என் வீட்டுக்கு வெள்ளி அடிக்கிறதுக்கு கரண்ட்டுக்கு வயரிங் பண்ணுறதுக்கு அவனை கூட்டி கொண்டாந்து இப்போ சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வைக்கலாம், வயர் பாக்ஸ் இங்கே வைக்கலாம்னு சொல்லி எங்கள் காதருக்கே நடந்துச்சு. அவன் என் முன்னாலேயே. உன் மனைவி எப்படி பண்ணுறாங்க? சரி, குழந்தைங்க எந்த பாவம் பண்ணல, அவங்களையும் பையன் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான்ல. அதாவது இப்போ நம்ம அம்மாவும் தப்பு பண்ணாத ஆளே கிடையாது. இருந்தாலும் நம்ம கண்டிக்கிறது இல்லையா? மகனே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்பனுக்கு ஒரே கண்ணு ஒரே காரணத்தினால. இப்போ அம்மா ஊரில் இருக்காங்க. இப்போ அம்மா வந்து என் ஊரில் தான் இருக்காங்க. மனைவி வந்து கரூரில் தனியாக வீடு வாடகை பிடிச்சிட்டு அவனோட சேர்த்துருந்தனோட அவனோட இருக்காங்க. அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க? அம்மாவை நான் தான் பார்த்து. எவ்வளோ அனுப்புறீங்கண்ணே மாதம்? நான் 5 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறீங்க? ஆமாம். இப்போ நீங்கள் சேப்பாக்கம்ல உங்களை நாங்கள் பார்த்தது எங்கள் ஏரியாவில் பார்த்தோம். சரி. சேப்பாக்கம் வந்து எப்படி வர்றது? இதை தூக்கிட்டுலாம் வரணும், எப்படி வந்து போகிறீங்க? தனித்தனியாக கழட்டிடுவீங்க அண்ணா. இது ரெடி பண்ணுறது எவ்வளோண்ணே ஆச்சு? என்னென்ன இருக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து இப்போ வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 4000 ரூபா ஆச்சு. சரிங்க. இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 4000 ரூபா. சரிங்க. ஸ்பீக்கர் வந்து 5000 ரூபா. அது விலையை பொறுத்து இருக்குது, ஸ்பீக்கரை பொறுத்து இருக்குது. எனக்கு இந்த ஸ்பீக்கரே எனக்கு போதும், நான் வாங்கிட்டேங்க. இது நீங்கள் யாருமே ஹெல்ப்லாம் பண்ணல, நீங்களே பண்ணது தான்? சம்பாத்தியத்தில் நீங்கள் வாங்கினேன்? என் சம்பாத்தியத்தில் தான் நான் வாங்கினேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்த தொழில்னா இந்த பாடுறது மட்டும்தான்? பாடுறது மட்டும்தான். வியாபாரமும் இருக்குது. அது வியாபாரம் என்னால் இப்போ மனவேதனையை போக்குறது இந்த பாட்டு ஒன்று தான். இப்போ யார் வியாபாரம் பார்த்துக்கிறதுண்ணே? இல்லை, வியாபாரம் எனக்கு தெரியுங்கண்ணே. ட்ரெயினில் வியாபாரம் வச்சுருக்கேன், பொம்மை வியாபாரம் வச்சுருக்கேன், இந்த ஊசி பின்னுக்கெல்லாம் விற்பேன். இதெல்லாம் எனக்கு வியாபாரம் தெரியும். இதெல்லாம் எனக்கு மன திருப்தியே தரல. இந்த பாட்டு ஒன்று தான் என் மனவேதனையும் போக்குது. பொதுமக்களை புதுசாக சந்திக்கிறதுனால எத்தனையோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் என் கூட பிறந்த பிறப்பாக தான் நினச்சிக்கிறது நான். இப்போது நம்ம நிறைய பேர் இருக்கிறத பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. இப்போ என்னன்னா கையில் அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு வண்டியில் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கீங்க, பிளாட்பாரத்தில் படுக்கிறீங்க. கேட்குறது எனக்கு புரியுது, திருடிட்டு போயிடுவாங்களான்னு கேட்குறீங்க. இது வந்து திருட்டுத்தன்மை பொதுமக்கள் பப்ளிக்கில் நடக்காது.
இப்போ தனியாவது வாங்க உங்களுக்கு நான் இப்போ ஒரு நாள் இப்போ 2018ல் 2016ன்னு நினைக்கிறேன். சேப்பாக்கம் ஸ்டேடியோவுக்கு அப்போ நாங்கள் வந்து புதுசு. இது மாதிரி இப்போ இந்த வண்டியெல்லாம் கிடையாது. என் கூட கண்ணம்மான்னு ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாவை கூட்டிகிட்டு இப்போ இந்த மேற்கு சேப்பாக்கம் ஸ்டேடியம் பள்ளிவாசல் இருக்குல்லங்க, அந்த பள்ளிவாசல்கிட்ட பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்தான், "அஸ்ஸலாமு அலைக்கும்" அப்படின்னா. "நான் உங்களுக்கு வேட்டி எடுத்து தருது கட்டிக்குதா" அப்படின்னா. அப்போ நான் கையில் வேட்டி தான் கட்டியிருந்தேன், இந்த மாதிரி ஃபேண்ட்டெல்லாம் போடல. சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போனேன். அவன் கையை பிடிக்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி வேட்டி எடுத்து தரேன்னு சொல்கிறானே, என்னதான்னு வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு போனேன். ஒரு சந்தில் கூட்டி போய் 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேட்டால் இல்லைடான்னு, 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு இல்லைன்னு, வேட்டி எடுத்து வரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு இடித்த செவத்துக்குள்ளே போய்ட்டு அவன் போயிட்டான். நானும் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்து போட்டு என்னடா ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி காலை வச்சு பார்த்து குப்பை அடைஞ்சிச்சு. இது என்னது அப்படின்னு விட்டு பார்த்தா வலுவல்னு ஒரு கட்டடம் தெரிஞ்சு அந்த கட்டடத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தேன். சரி அப்படித்தான் வேட்டி தரேன் தான் தரட்டும் அப்படின்னு விட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேங்கண்ணு. வர்றப்ப என் கூட இருக்கிறம்மா, "ஏப்பா ஐயோ என்கிட்ட 270 ரூபா பிடிக்கிட்டு போயிட்டாப்பா, உங்கள்கிட்ட 2700 கொடுத்தேன்னு சொல்லி என்கிட்ட 270 ரூபாய் பிடிக்கிட்டு போயிட்டான்" அப்படியும் ஒரு சில ஒன்று நடந்திருக்கு. யாராவது 2வது எங்களை ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க, உங்களுக்கு நான் அதை எடுத்தாரு இது எடுத்தாரு, உங்களுக்கு நான் வேட்டி எடுத்தாரேன் பேண்ட் ஷர்ட் எடுத்தாரேன், இதெல்லாம் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதே சேப்பாக்கத்தில் கணத்தில் 2 வந்துட்டு காப்பவுன் தோடு 5000 பணத்தையும் பிடிக்கிட்டு போயிருக்கேன். ஏன்ட்ட பிடுங்கணுன்னு அவங்கள்ட்டையும் பிடிக்கிட்டு போயிருக்கான். இப்படின்னு நிறைய சம்பவம் நடக்கத்தான் சாமி செய்யுது. கன்னித்திராங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து பயங்கர கொடுமை சாமி. இப்போ நீங்கள் இப்போ இந்த திருட்டு போகிற சம்மந்தமாலாம் போலீஸ்ட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடையாளம் காட்டணும்ல. இப்போ அதாவது ஒரு பொருளை பார்க்குறதுன்னா ஒரு கலரே பார்க்குறதுனால கலரை காமிச்சா தானே ஜவுளி கடைக்காரங்க எடுத்துருவாங்க. நம்ம கலரை பார்க்காம எங்க இந்த ட்ரெஸ்ஸுங்க அந்த ட்ரெஸ்ஸுங்கன்னு அவங்க எப்படி எடுத்துருவாங்க? இப்போ இந்த இடத்துல நடந்துச்சு, இந்த சம்பவம் இங்கே நடந்துச்சு, இந்த இடத்துல அதாவது நாங்கள் இந்த இடத்த தான் காட்ட முடியும். யார் எவருன்னு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு அதனாலதான் எங்களை டெஸ்ட் பண்ணி அடிக்கிறான். ஸோ கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சாட்சி இல்லையே சாமி, எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டாங்களே. போயா பார்த்துக்கலாம் போயான்னு தான் சொல்லுவாங்க. எங்கே போச்சு எப்படி போச்சு அப்படி இப்படின்னா அது கண்டுபிடிச்சா பரவாயில்ல. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, போயா பார்த்துக்கலாம் போயா, நீயே அவங்க கூப்பிட்றான்னு சொல்லி பின்னாடி போனான்னு எங்களை தான் திட்டுவாங்க. இப்போ நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு உங்களோட தினமும் என்னென்ன பண்ணுவீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எந்திரிச்சிட்டு எங்கே போவீங்க? காலையில் எந்திரிச்சு டீ குடிக்க போவோம். துணிமணி துவைச்சிட்டு துணிமணி துவைக்காம துணிமணி துவைச்சி போட்டு காலைல 10 மணி 11 மணிக்கு கிளம்பி வருவோம். எந்த ஏரியா போகணுன்னு என்ன எப்படி எடுப்பீங்க? அது எங்கே? அதாவது என் கூட இருக்கிறவங்க இந்த ஏரியா போடான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏரியா இருந்துச்சுன்னா பழக்கப்பட்ட ஏரியா இருந்துச்சுன்னா அந்த பழக்கப்பட்ட ஏரியாவுக்கு போவோம். அங்கே தெரிஞ்சவங்க கடைக்காரங்க வாயா வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி டீ தருவாங்க. சரி இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் பாட்டை போடியாம்பாங்க. ஒவ்வொருத்தர் இப்போ இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா தள்ளி போயாம்பாங்க. நாங்கள் அப்படியே நடந்துக்குவோம். எத்தனை மணி வரைக்கும் பண்ணுவீங்கண்ணா? 9 மணி வரைக்கும். நைட் 9 மணி 9 மணி வரைக்கும் மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும். ராத்திரி அதாவது சாயங்காலம் 4 to 9 9 வரைக்கும் நாங்கள் பாடுவேன். அப்புறம் சேப்பாக்கம் போயிருவீங்க? ஆமாம், எங்கே தங்கி இருக்கும்போ அங்கே போயிடுவோம். சேப்பாக்கம்னு கணக்கு கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நான் போவேன். இப்போ அம்மா ஊரில் இருக்காங்க இல்லையா? அம்மா ஊரில் கடைசியாக போய் பார்த்து வந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள்ட்ட பேசினப்ப அவங்க பேசினப்ப என்ன பார்த்து போயிட்டு வச்சாமி, பத்திரமா போயிட்டு வச்சாமின்னு தான் சொன்னாங்க. அவங்க இங்கே கூட்டிகிட்டு வர்றதுலாம் எதுவும் இல்லை? அவங்களெல்லாம் இங்கே கூட்டிட்டு வர மாட்டேன். ரைட்டு. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு பாட்டு எத்தனை பாட்டுன்னு பாடுவீங்க? ஒரு ஏரியா போய் எத்தனை பாட்டு பாடுவீங்க? தோராயணுமா அது கிட்டத்தட்ட அது எத்தனையோ பாட்டு இருக்கு சாமி. அது மட்டும் என்னால் கணக்கு சொல்ல முடியாது. பழைய பாட்டு தான் எல்லாம். பழைய பாட்டு, சின்ன விஜயகாந்த் பாட்டு, ரஜினிகாந்த் பாட்டு, அப்புறம் தேவா பாட்டு, இந்த மாதிரி பாட்டு. இந்த பாட்டு எப்படி நான் கற்றுக்கிட்டீங்க? பாட்டு பாட எப்படி கற்றுக்கிட்டீங்க? பாட்டு பாட ஒரு ஆர்வம் தான் சாமி. சின்ன வயசுலேருந்து ஆர்வம் தான். எனக்கு வந்து தொழிலில் கற்றுக்கலான்ற ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கீபோர்டு வாசித்து பழகலான் தான் ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு நாடகத்துக்கும் போனேன். கண்ணு கொஞ்சம் லைட்டாக தெரிகிறப்ப நாடகத்துக்கும் போனேன். இந்த தாளம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அடித்து கொஞ்சம் பழகுனேன். முழுசாவெல்லாம் பழக முடியல. அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த நாடகத்துக்கு போகிற வேலையை விட்டேன். அதுலேருந்து ஆர்வம் 2012 தான் 2010 இந்த ஆர்வம் பாட்டு பாடக்கு வந்துச்சு. முன்னெல்லாம் தலையது வாழன்னு தெரியாமல் நான் பாட தன்னால் பாட்டு போவேன். அப்புறம் எங்கள் ஆளுகளோடு சேர்ந்து வண்டியில் பாட்டு பாட இப்படித்தான் பாடணும் அப்படித்தான் பாடணும். ஐபிஎல்ல ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டாக கேட்டு மனப்பாடம் பண்ணி இத்தனை பாட்டு பாடுறேங்க.
உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆகணும்னு ஆசைண்ணே? எனக்கு சின்ன வயசுலேருந்து கீபோர்டு வாட்சி பழகலாம் தான் சாமி ஆசை இருந்துச்சு. அந்த எங்கள் அப்பா வந்து தவுல் அடிக்கிறத பார்த்துட்டு தவுல் வாங்கி தரேன் சாமின்னாரு. அவர் வாங்கியே தரல. எனக்கு அப்போ சின்ன வயசில் வாங்கவும் தெரியல. இப்போ பாரு போன ஒரு பாடு பையனே பெரிய ஆள் ஆகிட்டா. இதுக்கு மேலே நான் தவுல் அடித்து பழகி என்ன ஒன்று போகும். ஒரு காலம் போகிற ஸ்பீடுக்கு இதே போதுன்னு விட்டாச்சு. இந்த டைம்லையுமே நம்ம உழைச்சி பாட்டு பாடி தான் சம்பாதிக்கணுன்றது அது இப்போ எப்படி என்ன சாமி பண்ணுறது? அந்த இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, மனைவியும் விட்டுட்டு போயிடுச்சு. மனைவி அப்பனை விட்டுனதுக்கு பழி வாங்கண்டான்னு இன்னொருத்தனோட ஓடி போயிட்டா. இங்கிட்ட அம்மாவுக்கும் கிட்ட தெரில. வகுறு முன்னால் இருக்கே, சாக நினச்சாலும் சாவு இல்லை. இது வந்து துணிச்சலை தான் துணிச்சல் வந்து ஆண்டை எனக்கு நிறையா கொடுத்துருக்கான். அதை வச்சு தான் எங்கேயுமே போகிறேன், எங்கேயுமே வரேன், பழச்சிக்கிறேன். நீ சொன்னீங்க இப்போ சாகணும்னு நினச்சேன் அது முடியல அப்படின்ட்டு. இந்த மாதிரி நடக்கும்போது தற்கொலைக்கெலாம் அதாவது தற்கொலை பண்ணியிருக்கேன் சாமி. 2010 தூக்கு போட்டேன், காப்பாற்றிட்டாங்க. 15 நிமிஷம் தொங்கி இந்த உயிர் போகலாம். அதாவது ஆண்டவனுடைய கட்டளை இருக்குல்ல. எதனால உங்களுக்கு அப்படி தோணுதுண்ணே? எதுவும் வேணாம், இதுக்கு மேலே பார்வையும் போயிடுச்சு, இதுக்கு மேலே மனைவியும் விட்டுட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் தான். மறுபடியும் காப்பாற்றியும் கூட மனைவிட்ட குருணமாண்டு கேட்டேன் சாமி, கேட்கல. அவள் கண்ணு தெரிஞ்சவ. என்ன அவள் கருவில் உன்னை பிச்சை எடுக்க வைக்கிறேன் பாருன்னு சவால் விட்டு என்னை பிச்சை எடுக்க வச்சான். திருப்பூரில் சவால் விட்டு என்னை பிச்சை எடுக்க வச்சான். இப்போ இது பிச்சை எடுக்கிறே தொழிலாகி போச்சு, இதே தொழிலாகி போச்சு. நிரந்தரமாகவே சாவலும் இந்த தொழில் ஆண்டை எனக்கு கொடுத்துருந்தானே எனக்கு போதும். எனக்கு மனைவியோ பொண்டாட்டி யாருமே எனக்கு தேவையில்லை சார். என்னைக்கு தான் அம்மாவை தட்டி கேட்காம என்னை கல் எடுத்து அடித்தானோ அதுலேருந்து நான் சாவகாசம் விட்டுட்டேன் சாமி. ஒன்று வந்து என் பேச்சை கேட்குறதில்ல. ஊர்ல சொத்து தோட்டம் அதெல்லாம் இல்லை சாமி. வீடு எதுவும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா என் கூட பிறந்தோன்னே எனக்கு ஒன்று விடுவோம். உங்க கூட பிறந்தவங்க யாருமே உங்களுக்கு எதுவும் வந்து பார்க்கறது எதுவும் இது பண்றது கிடையாது? அதாவது இப்போ என் கையில் இருந்தால் வந்து பார்ப்பாங்க. என் கையில் 10 ரூபா இருந்துச்சுன்னா தம்பிக்காரன் 10 ரூபா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காசு கோசம் தான் சாமி. எல்லாம் கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க? இப்போ கூட பிறந்த ஒரு ஆள் வந்து பந்தல் போடுறார், ஒரு ஆள் வந்து திருப்பூர் இருக்கார். திருப்பூர்ல வியாபாரம் பண்ணிருக்காரு. ஆமாம், நல்ல நிலைமையில தான் திருப்பூர்ல வந்து வியாபாரம் இல்லை, அந்த ஆள் ஹெல்ப்பர் தான். சரிங்க. திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஹெல்ப்பர். இப்போ நல்ல நிலைமையில இருக்காங்களா அவங்க? எல்லாமே ஒரு எல்லாம் கஷ்டப்படுற குடும்பம் தான் சாமி. இப்போ கடைசியாக அவங்க மனைவி எப்போ பார்த்தீங்கண்ணே? மார்கழி மாதம் வெள்ளி அடிக்கணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ தான் சாமி இந்த பிரச்சனை நடந்தது. 2023 அரவக்குறிச்சியில். எங்கள் ஊர் ஈசனத்தில் 2023 வெள்ளி அடிக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு தான் அவனை கூட்டி வந்து இந்த மாதிரி வேலை வாங்க வந்து அன்னைக்கு லாஸ்ட்டாக சந்திச்சது தான் சாமி. இன்னை வரைக்கும் அவங்க வர்றாங்களா போகிறாங்களான்னு கூட நான் கண்டுக்கிறதில்ல சாமி. எனக்கு பொழப்பு இருக்குது, பொதுமக்கள் ஆதரவு இருக்குது, அது எனக்கு போதும். தெய்வான கரகம் இருக்குது, அது எனக்கு போதும் சாமி. ஏற்கனவே இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்லாம் முயற்சி பண்ணலாம் சொன்னீங்க, எல்லாம் இந்த மாதிரி திரும்ப பண்ணாதீங்க. ஐயோ இல்லை சாமி, அந்த சொல்கிறேன்ல, ஆண்டவன் போட்ட கட்டளை வந்து மீற முடியாது. எனக்கு ஆண்டவன் உனக்கு நான் சாப்பாடு தரேன், ஏன்டா நீ சாரு எனக்கு துணிச்சலை கொடுத்தான். எனக்கு மக்களும் ஆதரவு இருக்குது, அது எனக்கு போதும் சாமி. எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, உழைச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாகவும் இருக்கீங்கண்ணே. அதனால் அதை தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த இன்டர்நெட்டில் இது போடும்போது நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கை மாறி இருக்குது. உங்களுக்கும் மாறும் நம்புகிறோம் நாங்களும். நீங்களும் உங்கள் பயணத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். தப்பான முடிவு எதுவும் எடுக்க வேணாம். அது நான் தப்பான முடிவில் எடுக்கிறேன். ஏதாவது பாட்டு மட்டும் ஒரு 2 பாட்டு எங்களுக்கா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் வேறு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நம்ம தினம் கடந்து வரக்கூடிய மக்கள் மத்தியில் நிறைய கதைகள் இருக்குது. அது எத்தனை பேரை போயிட்டு நம்ம பேசுகிறோம், அவங்களோட கதைகளை கேட்குறோம், எத்தனை பேர் கதையை நம்ம காது கொடுத்து கேட்குறோம் அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஒருவேளை அப்படி கேட்கும்பொழுது அவங்களோட கதை என்ன, அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இன்றைக்கி நாங்கள் இவரை பார்த்தோம். இவரை பார்க்கும்பொழுது, இவரோட கதையை கேட்கும்பொழுது எங்களுக்குமே உங்ககிட்ட கொண்டுட்டு வரணும்னு தோணுது. யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும், இவரோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி இதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்டர்நெட்டில் எத்தனை பேருக்கு இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்றது தெரில. பார்க்க முடிஞ்சால், உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் அந்த மாற்றங்கள் நிறைவேறட்டும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை கதையோட உங்களோட சந்திக்கிறேன். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.